இல்ல பாப்பா ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகும்போது ஆட்டோ ஓட்டுறதுக்காக வராங்க. வந்த உடனே சொல்றாங்க, "இன்னைக்கு தனம் வரமாட்டாங்க. அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அவங்க அம்மா வீட்டுக்கா? எதுக்காக?" அப்படின்னு கதிர் கேட்குறாரு. "இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, தனா அவங்களுக்கு மாப்பிள்ளை வேற பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க" அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. "நான் தான் இனிமே வந்து நிலா பாப்பா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன். என்னதான் இந்த டியூட்டி பார்க்க சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? தனா வந்து அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஆட்டோ ஓட்டிட்டு அப்படி நிலா பாப்பாவ கூட்டிட்டு போறாங்க. போகும்போது அப்படியே பயங்கரமா யோசிக்கிறாரு. எதுக்காக இப்படி ஆச்சு? எதுவுமே புரியலையே! தனம் எதுக்காக அம்மா வீட்டுக்கு போனாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. தனா பயங்கரமா அழறாங்க. தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியலையே! அவரு தானே என் மனசுல இருக்காரு. அத்தையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோ கூட ஓட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆட்டோ ஓட்டி தானே ஆகணும். எனக்கு எவ்ளோ பிடிக்கும். ம். என்னோட குடும்பமா தான் நான் பார்த்தேன். ஆனா அவங்க யாருமே என்ன அப்படி நினைக்கவே இல்லையே! வீட்ட விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா அத பத்தி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் யோசிச்சுட்டு இருக்காரு. எதுக்காக தனம்மாக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ராதிகா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அத்தைகிட்ட வந்து பேசுறாங்க. "ஆமா, எதுக்காக தனா அவங்க அம்மா வீட்டுக்கு போனா? ஏதோ மர்மமா இருக்கா மாதிரி இருக்கே!" அப்படின்னு சொல்றாங்க. "அதான் ஒண்ணுமே புரியல அத்த" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்துட்டு அங்க வீட்ல இருக்கவங்கள விசாரிக்க சொல்றாங்க. எதுக்காக தனத்துக்கு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க? என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு. கதிர் அவங்க மாமா 2 பேருமே சேர்ந்து இருக்காங்க. அங்க அடுத்து வராங்க. கதிரோட அம்மா வந்து பயங்கர கோவமா அப்படியே பேசுறாங்க. "அம்மா உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா, நீ வந்துட்டு ராதிகாவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவ" அப்படின்னு கேட்கறாங்க. "என்னம்மா பேசிட்டு இருக்க? இப்பன்னு இல்ல, எப்பவுமே நான் ராதிகாவ கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். எனக்கு அவள புடிக்கலம்மா. நீ எதுக்காக என்ன அவள கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துற? ஒரு கல்யாண வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? புடிச்சிருக்கணும். மனசுக்கு புடிச்சா மட்டும் தான் உங்க கூட வாழ முடியும். எல்லார் கூடயெல்லாம் வாழ முடியாது" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட உடனே அப்படியே கோவமா வருது அவங்க அம்மாக்கு. "இங்க பாரு, கண்டிப்பா நீ ராதிகாவ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, என்னால பண்ண முடியாது. நான் தனமாவ தான் காதலிக்கிறேன். அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்" அப்படின்னு கதிர் சொல்றாரு. அத கேட்ட உடனே அப்படியே கதிரோட அம்மாவுக்கு ஷாக்கா இருக்கு. "என்னடா பேசிட்டு இருக்க? எதுக்காக அவள போய் நீ கல்யாணம் பண்ணணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "எனக்கு அவங்கள புடிச்சிருக்கு. அவங்க குணம் புடிச்சிருக்கு. அவங்கள பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்க கூட எனக்கு வாழணும் போல இருக்கு. அதனால நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறேன்" அப்படின்னு சொல்றாரு. "இதுக்கும் மேல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கருந்து அப்படியே போறாரு. அவங்க அம்மாவுக்கு அப்படியே டென்ஷனா இருக்கு. எதுக்காக தனத்த போய் இவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான்? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே போறாங்க. "இதுக்கும் மேல நான் உயிரோட இருக்கவே கூடாது. இவன் பண்றதெல்லாம் என்னால பார்க்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு ஒரு விஷ பாட்டில் எடுக்குறாங்க. எடுத்துட்டு அப்படியே வந்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அப்படியே வந்து கீழ மயங்கி விழறாங்க. அங்கருந்து கதிர் ஓடி வராரு. வந்து பார்க்குறாரு. "அம்மா என்னம்மாச்சு? என்னம்மாச்சு? எழுந்துரும்மா, எழுந்துரும்மான்னு" சொல்லிட்டு. பார்த்தா விஷ பாட்டில் பக்கத்துல இருக்கு. அப்படியே எடுத்து பார்க்குறா. "ஐய்யய்யோ! அம்மா எதுக்காகம்மா இத குடிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் பதட்டமாவே அப்படியே கத்துறாரு. "எல்லாரும் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வராங்க. ராதிகா எல்லாருமே சேர்ந்து, "ஐயோ! அத்தை எழுந்துருங்க அத்தை, எழுந்துருங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படியே பயங்கரமா அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. சரி, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அப்படியே ஒரு மாரி டென்ஷனோட அப்படியே தூக்கிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டல்ல போய் சொல்றாரு நடந்த எல்லாத்தையுமே. எங்க அம்மா வந்து இந்த மாரி இந்த பாட்டில்ல குடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க. நான் செக் பண்றேன் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. உள்ள போயிட்டு செக் பண்றாங்க. கதிர் அப்படியே டென்ஷனா இருக்காரு. எதுக்காக அம்மா இப்படி பண்ணாங்க? நான் தனத்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே இப்படி பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போயிட்டு எல்லாமே ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. கடவுளே! அம்மாக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அம்மா தான் எனக்கு எல்லாமே. என்ன பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. அவங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது. கண்டிப்பா எங்க அம்மாவ எனக்கு திருப்பி குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அப்படியே சாமி கிட்ட பயங்கரமா வேண்டிட்டு இருக்காரு. எங்க அம்மாக்கு எதுவுமே ஆகவே கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. அங்க உள்ள எல்லாமே நல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க.